இப்போ இறக்குறதுக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து எல்லாருமே பார்க்க வாங்க அப்படின்ட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாரு குரூப்ல. எல்லாருமே பார்க்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாரும் வாங்கல, வெயிட் பண்றவங்களுக்கு வாங்க. போய் பார்த்ததுமே எங்க அடையாளமே தெரியல. லைக் அவரை பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ல, நல்லா ஸ்டவுட்டா, கொஞ்சம் அப்படி தம்மியா, அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஸ்டவுட்டா இருந்த மனுஷன் அப்படி போய் பார்த்த உடனே எங்களுக்கு அடையாளமே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி லீன் ஆயிட்டார். லிட்ரலி 39 to 40 கேஜி கிட்ட வந்துட்டார். வயிறுலாம் தூக்கி காமிச்சாரு, இப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு. நாங்க என்ன இப்படி இழைச்சிட்டீங்க அப்படின்லாம் நாங்கள் அந்த கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. மாமே ஷூட்டிங் கூப்பிட்றாங்க மாமே, இன்னும் படுத்துன்னு இருக்கேன் மாமே அப்படின்னு டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. கை கொடுங்க சுகரன் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. வந்துடுறேன்ப்பா, நான் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துடுவாங்க, அவ்வளோக்கூடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன், எப்படி ரெக்கவர் ஆயிடும். என்ன கையெல்லாம் கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு, இந்த ரேடியேஷன்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு, அதெல்லாம் பீல் ஆகிட்டு இருக்கு, ஸ்கின்லாம் பீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே சூப்பர், வந்துடுவேன் நான், அது சொல்கிறேங்க டீம்கிட்ட சொல்கிறேங்க வந்துடுவேன் அப்படின்னாரு. ஷூட் முடிச்சுட்டு முந்தா நேற்று தான் வந்துட்டு இருக்கும்போது நைட் அந்த நியூஸ் வந்தது. அதில் இருந்து இது பண்ண முடியல. நாங்கள் எல்லாருமே வரோம், உங்களை பார்க்க வரோம் அப்படின்னோடனே அவருக்கு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவருக்கு வந்து வாய்ஸே வரல, அவருக்கு அவர் பேச முடியல. டைப் பண்ணி இந்த நிலைமையில என்னை யாருமே இப்போதைக்கு பார்க்க வராதிங்கன்னே அவர் டைப் பண்ணி அனுப்பிச்சார். அப்புறம் இப்போ இறக்குறதுக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து எல்லாருமே பார்க்க வாங்க அப்படின்ட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாரு குரூப்ல. எல்லாரும் வாங்கல, வெயிட் பண்றவங்களுக்கு வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா அவருக்கு வந்து இடையில வந்து ஒரு வேலை வந்துருச்சு, ஒரு 1 hour கிட்ட வேலை வந்துருச்சு. ஒரு 1 hour கழிச்சு வாங்க, நீங்க எல்லாரும் வந்து பாவம் எனக்காக வெயிட் பண்ண வேணாம்ல, ஒரு 1 hour கழிச்சு வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக உட்காந்து அப்படின்ற மாதிரி ஒரு 7:30க்குலாம் வந்துருங்க அப்படின்னோடனே நாங்கள் எல்லாருமே ஒரு 7:30க்கு போனோம். போய் பார்த்ததுமே எங்க அடையாளமே தெரியல. லைக் அவரை பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ல, நல்லா ஸ்டவுட்டா, கொஞ்சம் அப்படி தம்மியா, அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஸ்டவுட்டா இருந்த மனுஷன் அப்படி போய் பார்த்த உடனே எங்களுக்கு அடையாளமே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி லீன் ஆயிட்டார். லிட்ரலி 39 to 40 கேஜி கிட்ட வந்துட்டார். வயிறுலாம் தூக்கி காமிச்சாரு, இப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு. நாங்கள் என்ன இப்படி இழைச்சிட்டீங்க அப்படின்லாம் நாங்கள் அந்த கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. மாமே ஷூட்டிங் கூப்பிட்றாங்க மாமே, இன்னும் படுத்துன்னு இருக்கேன் மாமே அப்படின்னு டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. கை கொடுங்க சுகரன் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. வந்துடுறேன்ப்பா, நான் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துடுவாங்க, அவ்வளோக்கூடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன், எப்படி ரெக்கவர் ஆயிடும். என்ன கையெல்லாம் கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு, இந்த ரேடியேஷன்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு, அதெல்லாம் பீல் ஆகிட்டு இருக்கு, ஸ்கின்லாம் பீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே சூப்பர், வந்துடுவேன் நான், அது சொல்கிறேங்க டீம்கிட்ட சொல்கிறேங்க வந்துடுவேன் அப்படின்னாரு. ஷூட் முடிச்சுட்டு முந்தா நேற்று தான் வந்துட்டு இருக்கும்போது நைட் அந்த நியூஸ் வந்தது. அதில் இருந்து இது பண்ண முடியல. அவர் ரொம்ப குசும்புங்க, ரொம்ப குசும்பு, சத்தம் போட்டுலாம் கலாய்க்க மாட்டார். சுகர்ணன் என்ன இது இவ்வளோ நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஐயோ நீ பேசிட்டு போயிடுவா, என்னையும் பார்க்குறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம். ரொம்ப ஃபன்ஃபீல்டான ஆள், ரொம்ப ஃபன்ஃபீல்டான மனுஷன். மற்றவங்கள காயப்படுத்தணும், மற்றவங்க பின்னால் பேசணும், மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணும் அப்படின்றது அவருக்கு சுட்டு போட்டாலும் வராது. அவருக்கு டிஃபால்ட்டாகவே அவர் பாடியில் அப்படி தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக தான் பேசுவார், கோவமே வந்தாலும் ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். லைக் அந்த பாய்ஸ் ரூம்குள்ள எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்ற சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த 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 ரூம்குள்ள இருக்கிற எங்க 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்க 5 பேராவே டெய்லியுமே, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தங்க கூட ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே மாட்டாங்க, ஒரு நாள் ஷூட்டிங் கூட இருந்தா எல்லாருமே இருப்போம். ஸோ டெய்லியுமே பார்த்த ஒருத்தர் 5 பேரா இருந்த நாங்க ஒரு 4 பேரா இருக்கணும் போது அவருக்குன்னு அந்த சேர் இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு சேர் மட்டுமே எப்பவுமே காலியா இருந்துட்டே இருக்கும். ஸோ அது நாங்கள் 4 பேருமே பேசிப்போம். நேத்திரன் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு டெய்லி பேசுவோம். அவர் டைப் பண்ணுவோம், அவர் என்னை இப்போ பார்க்க வராதிங்க, என்ன நான் பார்க்குற நிலமையில இல்லை அப்படின்னாரு. இப்போ லாஸ்ட்டாக தான் அவருக்கு என்ன தோணுச்சோ எதுன்னு தெரில, எல்லாருமே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டாரு. ரூமில் வந்து நாங்கள் ஒரு பாய்ஸ் ஒரு 5 பேர் இருப்போம். அதில் நேத்திரனும் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஒரு சேரை போட்டு அங்கே உட்காந்துட்டாருன்னா நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்தோம். பொன்னிக்கு வந்ததுலேருந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு அண்ணனு கூப்பிட ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் மாம்சே அந்த மாதிரி கூப்பிட்டு அப்படி பழகின ஒரு மனுஷன். லைக் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், யாரையுமே ஒரு பின்னால் பேசக்கூடிய எந்த ஒரு இது கிடையாது. ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி பேச மாட்டார். லைக் அந்த ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. எனக்கு இத்தனை மணிக்கு நான் ஷூட்டிங் வருவேன், இத்தனை மணிக்கு போவேன், அந்த மாதிரிலாம்
எதுவுமே கிடையாது. ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அவர். வந்தாரா, வந்த வேலையை மட்டும் பார்த்தாரா, ஜாலியாக எங்கள் கூட கொஞ்சம் பேசினாரா, ரீல்ஸ் பண்ணா, வாயா போகலாம்யா பண்ணலாம்யா அப்படின்ட்டு ஜாலியாக, அது தெரியும் பயங்கர டான்ஸர் அவர். ரீல்ஸ் பண்ணால் டக்குன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி எந்திரிச்சு ரெடி ஆயிடுவார். ஏன் இப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இப்படி நடக்குதுன்றது தெரியல. அவங்க கர்மா விதி.